சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். சுயநலமற்ற தன்மையே கடவுளாகும். ஒருவன் அறவே சுயநலம் இல்லாதவனாக இருக்கலாம். அப்போது அவன் கடவுளிடமே இருக்கிறான். மற்றொருவன் சுயநலம் உடையவனாக இருந்தால் அவன் லௌகிகத்தில் ஒரேயடியாக மூழ்கியவனே ஆவான். மதம் கூறும் ஒழுக்க பயிற்சிகளை பயிற்சி செய்திருக்கிறாயா? ஒவ்வொரு துறைக்கும் அதை கற்பதற்கென்று ஒரு தனி வழிமுறை இருக்கிறது. அத்தகைய முறையில்தான் மதத்தையும் கற்க வேண்டும். நீ தூய்மை உள்ளவனாக இருந்தால், வலிமை உள்ளவனாக இருந்தால், நீ ஒருவனே உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் சமமானவன் ஆவாய். ஒரு மனிதன் மிகவும் அருமையான நடையில் சிறந்த கருத்துக்களை பற்றி பேசுபவனாக இருக்கலாம். ஆனால் அது மக்களை கவருவதாக இருக்காது. மற்றொருவன் பேச்சில் அழகிய மொழி, கருத்து என்னும் இவற்றுள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய சொற்கள் கேட்பவர்களின் உள்ளங்களை கவர்கின்றன. அவனுடைய ஒவ்வொரு செயலும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த சக்தி ஓஜஸினால் வருவதாகும். கற்பொழுக்கமுடைய ஆண்களும் பெண்களும் மட்டுமே ஓஜஸை மேலே எழுப்பி மூளையில் சேமித்து வைக்க முடியும். ஆகையால் தான் பிரம்மச்சரியம் எப்போதும் மிகவும் உயர்ந்த ஒழுக்கமாக கருதப்பட்டு வருகிறது. ஒருவன் பிரம்மச்சரியத்திலிருந்து தான் வலுவியதாக உணர்ந்தால் ஆன்மீக சக்தி அவனிடமிருந்து போய்விடுகிறது. அத்தகையவன் தன் மன உறுதியை இழந்து விடுகிறான். இதனால்தான் மகத்தான ஆன்மீக வலிமையை பெற்ற பெரியோர்களை உருவாக்கி தந்த உலகில் உள்ள எல்லா மத சம்பிரதாயங்களும் பரிபூர்ணமான பிரம்மச்சரியத்தை எப்போதும் வற்புறுத்தி வந்திருக்கின்றன. இந்தியா அழிந்து விடுமா? அது அப்படி அழிந்து விடுமானால் உலகிலிருந்து எல்லா ஞானமும் அழிந்து போய்விடும். நிறைந்த ஒழுக்கங்கள் எல்லாம் மறைந்தே போய்விடும். சமயத்தின் மீது நமக்குள்ள இதயபூர்வமான இனிய அனுதாப உணர்ச்சிகள் எல்லாம் அழிந்து போய்விடும். எல்லா உயர்ந்த லட்சியங்களும் மறைந்து போய்விடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்றுமே நடைபெறப் போவதில்லை.